உங்க வாழ்க்கையில் இருக்கிற சில குறைகள் இருக்கு பாருங்க, பணக்குறைவு, பொருளாதார குறைவு, இதெல்லாம் குறைவு இல்லைங்க. உண்மையான குறைவு என்ன தெரியுமா? இயேசு உங்க கூட இல்லாததுதான் குறைவே. ஆமென். இயேசு உங்க கூட இருக்கிறாரான்னு செக் பண்ணுங்க. இயேசு உங்களை நடத்துறாரான்னு செக் பண்ணுங்க. இயேசு நீங்க நடக்க வேண்டிய வழியில உங்களை நடத்துறாரா, அவருடைய சித்தத்தின்படிதான் நீங்க நடக்கிறீங்களான்னு செக் பண்ணுங்க. நீங்க அப்படி இருப்பீங்கன்னா நீங்க நிறைவுள்ளவர்கள். உலகத்தில் இருக்கிற பொருளாதாரத்தை வச்சு மனுஷங்க உங்களை ஒருவேளை குறைவுள்ளவங்களா பார்க்கலாம். இல்லை இல்லை இல்லை, நான் சொல்லட்டுமா, வேதத்தின் அடிப்படையில் எந்த ஒரு மனிதன் இயேசு இல்லாம இருக்கிறானோ அவன்தான் குறைவுள்ளவன். ஆமென். அவன்தான் குறைவுள்ளவன். ஆமென். இங்க பாருங்க, இந்த ஆதாமுக்கு ஏவாளுக்கு நிறைவான வாழ்க்கையை கர்த்தர் கட்டளிட்டு இருந்தார். ஆனா இந்த நிறைவான வாழ்க்கை எப்ப தெரியுமா பறிப்போச்சு? என கவனிங்க, இதுதான் நம்ம சோதிக்க வேண்டிய ஒரு இடம். எப்ப தெரியுமா பறிப்போச்சு? பாவம் அவர்களுக்குள்ள வந்த பொழுது. ஆமென். கர்த்தரை அவர்கள் இழந்த பொழுது. திருடன், அதாவது யோவான் 10:10 சொல்லுகிறது சத்ருவை பத்தி, அவன் திருடனும் அவன் கொலைபாதகன், அவன் திருடன் அப்படின்னு சொல்லி வேதம் சத்ருவை குறித்து சொல்லுது. அவன் என்ன பண்ணிட்டான்னா, அந்த நிறைவை மனிதர்களிடத்துல இருந்து என்ன பண்ணிட்டான்னா திருடிட்டான். பாருங்க, திருடிட்டான். இன்னைக்கு கூட சத்ரு என்ன பண்றான் தெரியுங்களா? என்னை கவனிங்க ஒரு நிமிஷம், என்னை கவனிங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற நிறைவை, அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை, அவர் கொடுக்கிற ஐஸ்வர்யத்தை, அவர் கொடுக்கிற சமாதானத்தை, அவர் கொடுக்கிற நிம்மதியை அவன் என்ன பண்றானா எப்படி ஆகிலும் திருடணும்னு பார்க்கறான். எப்படி ஆகிலும். ஒரு முறை சத்ரு கிறிஸ்து கிட்ட வரான். கிறிஸ்து கிட்ட வரும்பொழுது இயேசு சொல்றாரு, அவனுக்கு உண்டான ஒன்றும் என்னிடத்துல, சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க, என்கிட்ட. சபையில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும், ஊழியக்காரனிலிருந்து சபையில் இருக்கிற கடைசி விசுவாசி வரைக்கும் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் உலகத்துக்குள்ள போறோம், ஒவ்வொரு நாளும் வேலை நிமித்தமா, மற்ற பல காரியங்கள் நிமித்தமா, அலுவல் நிமித்தமா நம்ம புறப்பட்டு உலகத்துல போறோம். உலகத்துல போகும்பொழுது சத்துரு நம்மளை எப்படி ஆகிலும் கவுக்கணும், எப்படி ஆகிலும் நம்மளை விழுங்கணும், எப்படி ஆகிலும் நம்மளை தள்ளி போடணும் வருவான். வரும்பொழுது நீங்க சொல்லணும், அவனுக்கு வேண்டிய ஒன்றும் என்னிடத்தில் இல்லைன்னு. ஆமென். ஆமென். அப்படின்னா நீங்க பாவமற்ற வாழ்க்கையை வாழணும். நிறைவை கெடுக்கிற விஷயம் என்ன தெரியுமா? நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனா நம்ம சபைக்கு இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரே ஒரு காரியத்தை தான் நான் சொல்லிக் கொடுக்க போறேன். அது என்னன்னா பாவம். எல்லாம் சொல்லுங்க, பாவம். என்னைக்கு ஆதி மனுஷனுக்குள்ள பாவம் வந்ததோ அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுங்களா? நிறைவுள்ளவனா இருந்த அவன் குறைவுள்ளவனா மாறி போனான். அவனை கர்த்தர் படைக்கும் பொழுது எப்படிங்க படைச்சாரு? சத்தமா சொல்லுங்க. அவன் வாழ்க்கை ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லான வாழ்க்கை. அவனை படைக்கும் பொழுது மரணம் இல்லைங்க, அவன் நித்திய ஜீவனோடு. இன்னைக்கு பாருங்க, நித்திய ஜீவனுக்காக நம்ம எவ்வளோ போராடுறோம், எவ்வளோ இந்த உலகத்தோடு சண்டை போடுறோம், எவ்வளோ பாவத்தை எதிர்த்து நிற்கிறோம். ஆனால் அவன் ஆண்டவர் அவனை படைக்கும் பொழுது அப்படியெல்லாம் அவன் போராட வேண்டியதில்லை. அவனை படைக்கும் பொழுதே நித்திய ஜீவன் உள்ளவனாக தான் படைக்கிறார். தேவ சாயலா தான் படைக்கிறார். பாருங்க, தேவ தூதர்களுக்கு இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு கணம், மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து, மிகப்பெரிய ஒரு நிறைவு என்ன தெரியுமா? தேவ சாயல்ல மனுஷன் என்ன பண்ணப்பட்டான்னா படைக்கப்பட்டான். ஆமென். அவனை அப்படியே கம்ப்ளீட்டா நிறைவுள்ளவனா கர்த்தர் படைச்சாரு பாருங்க. ஆனா அவன் குறைவுள்ளவனாய் மாறினான். எப்ப தெரியுமா? அவனுக்குள்ள பாவம் வந்த பொழுது. இன்னைக்கு சபை கொஞ்சம் சோதிச்சு பார்க்கணும். என்ன தெரியுமா? நமக்குள்ள பாவம் இருக்கான்னு.